கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 1/1/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய வருடத்தை ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். வாருங்கள், நம்மையே முழுமையாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்த புதிய வருடத்தை என் தேவனுடைய நன்மையினாலே இவருக்கு நீர் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய பிரசனம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை ஒன்றே இவரை தாங்கட்டும் தகப்பனே. சகலத்திலேயுமே ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை இந்த வருடத்தில் நீர் இவருக்கு வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான பலன் வரும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இரட்டைத்தனமான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீர் இவருடைய வாழ்க்கையில வைக்க போவதற்காக நன்றி. உம்முடைய அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும் அப்பா. நன்மை காணட்டும் தகப்பனே, ஆசீர்வதிங்க. நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்மளுடைய இந்த லிவிங் ஜீசஸ் டிவி ஊழியங்களுக்காகவும், வி ப்ரே ஃபார் இந்தியா ஊழியங்களுக்காகவும் மற்றும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கூடிய எல்லா ஊழியங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பு தகப்பனே, நீர் கொடுத்திருக்கூடிய எல்லா ஊழியங்களுமே உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதை நடத்தும்படியான ஞானத்தை தருவீராக. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. என் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து செயல்படட்டும் தகப்பனே. நன்மையினாலே ஆண்டவரே நீர் மாத்திரமே வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால நிரப்பி சகலத்திலுமே ஆண்டவரே அப்பா உண்மையும் உத்தமமாய் நடக்கும்படியான கிருபை நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் தேவ பிரசன்னம் மாத்திரமே எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை தூக்கு கொடுக்கிறேன்ப்பா. அத்தோடு ஆண்டவரே, இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்திலே நீங்கள் ஜெயத்தை எடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தருக்குள் நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்படி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆமென்.